16ஆம் வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழுப்பி காரியத்தை நடத்தி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றார். தாவீது தன் மகனுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி. கர்த்தர் மனிதனோடு ஒரு கடவுள் இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எந்த ஒரு நபரும் நிலையற்றவளா இருக்கிறாங்க. எந்த நபர் பண்ண முடியாது. நிலையில்லாத ஒரு உலகம், நிலையற்ற ஒரு வாழ்க்கை. யாருமே சிறந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். நிச்சயமாகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் இருந்தால், கடவுள் இருந்தால், தேவன் இருந்தால் நம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு செல்ல முடியும். பிரச்சனை வரும், அதுக்கு விபத்துகள் வரும், வேதனைகள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். தாவீது வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க, படித்த அத்தனை பேருக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில குடும்பத்துல எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்தவர். அவர் குடும்பத்துல யோபுடைய வாழ்க்கை ஒரு 3 நாட்கள் முடிஞ்சிச்சு. ஒரு பாத்தீங்கன்னா முதல் நாள் என்ன பண்ணுங்க, அவருடைய ஆசையெல்லாம் அழிகிறது. ஒரே நாளிலே 7 பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். இப்படி ஒரு நாட்களுக்குள்ளாக அந்த பிரச்சனை மூடிடுது. ஆனா தாவீது வாழ்க்கையில் அப்படி கிடையாது. பல வருஷமாய் போராட்டங்கள். அதுக்கு ஆரம்பம் முதல் கொண்டு அவன் முடிவு வரைக்கும் போராட்டங்கள் தான். இந்த போராட்டத்தின் ஊடாக தான் கடவுளை தேடி, கர்த்தரை தேடி, தன்னோடு கூட இருப்பதை அனுபவித்துதான் மகனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி. நானே தேவனை அறியாவிட்டால், நானே தேவனை புரியாவிட்டால், நானே தேவனை தெரியாவிட்டால் மற்றவர்கள் சொல்ல முடியாது. நேற்று கூட ஒரு சகோதரி புது ஒரு வீட்டை சந்தைக்கு கடந்து போனேன். அதுக்கு முன்தினம் ரெட்டில்ஸ்ல நான் போயிட்டு ஒரு பிரயர் நடத்தினேன். அங்க ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுடைய கசின் பெரம்பலூர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த பேக் எலும்பு தேய்ச்சிடுச்சு, டிபி அட்டாக் அப்படின்ட்டு ரொம்ப அவங்க வேதனையான ஒரு சூழலுக்கு படுத்திருக்காங்க. அப்போ நாங்கள் வந்துக்கும் போது அவங்க பசங்க வாங்கினாங்க, போனோம். எல்லா வசதிகளும் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு எல்லா வசதியும் இருக்கு. அந்த மகன் அந்த பிள்ளை படுக்கையில் இருக்கிறாங்க. ஓபன் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கிறாங்க. ஆனா நான் சொன்ன, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். காரணம் என்ன? என்னோடு இருக்கிற தேவன் உன்னோடு இருப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார். காரணம் என்ன? நாம் அனுபவித்தால் தான் மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும். தாவீது வாழ்க்கையில சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யார் இருக்கிறது சொல்லுங்க. வேதனையான பாதை இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்தால் அந்த வேதனையை மேற்கொண்டு செல்ல முடியுங்க, வெட்கத்தை மேற்கொண்டு செல்ல முடியும். அவர் இல்லாவிட்டால் இன்னும் நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கும். சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டேன். அதுங்க கண்ணீர் எப்படியே மாறுகிறது? ஒரு நீரூற்றாக மாறுகிறது. அந்த நீரூற்றுக்குள்ளாக அநேக ஜனங்கள் வருகிறார்கள். அதுபோல நம் வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே தாவீது வாழ்க்கையிலே தேவன் இருந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், மகனுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி. அதை 22:19 வாசிப்போம். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேடுகிறதற்கு இதயத்தை என்ன பண்ணுங்க, நீங்க நேராக்கணும். நம்முடைய இருதயம் தேவனை தேடுவதற்கு நம்முடைய என்ன பண்ணுங்க, சிதறி போகவே கூடாதுங்க. நம்முடைய மனம் என்ன பண்ணக்கூடாது, சிதறி போய்விடக் கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறான், இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்குங்க. இருக்கிறீங்களா? எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? மனசு வெளியே எங்கெல்லாம் இருக்குங்களா? யாராவது மனசு வெளியே இருக்குங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி பண்ணலான்னு இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு அங்க போகலான்னு இருக்கு. எங்க இருந்து நினைக்கிறீங்க? நம்ம எங்க இருந்து யோசிக்கிறோம்? ஆனால் தாவீது சொல்லுகிறான், நேராக்குங்கள். எதை நேராக்குங்கள்?
என் தலை அல்ல, என்னுடைய மனதை தேவனுக்கு நேராக்கினால் கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர முடியும். தேவன் என்னோடு இருப்பதை உணர முடியும். இயேசு என்னோடு கூட இருப்பதை உணர முடியும். இந்த அனுபவத்தில் அவன் இருந்தபடினால்தான் அவன் சொல்றான், நேராக்குங்க. எதை நேராக்குங்க? இப்போதோ நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி, ஒன்று உங்களுடைய மனதை நேராக்குங்கள், இரண்டாவது தேவனுக்காக எழும்புங்க. நாங்களோ எழுந்து அந்த நிமிர்ந்து நிற்கிற அந்த எட்சிக்கு போகணும்னா நிறைய தியாகத்துக்குள்ளாக போகணும், விட்டு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் சொல்கிற ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யும்படியாக இருதயத்தை நேராக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியினுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எழும்பணுங்க. ஒன்று மனம் நேராக வேண்டும், இரண்டாவது தேவனுக்காக இருந்து என்ன பண்ணுங்க? எழும்பணும். எழும்பினால்தான் நாங்களோ எழும்பி முடங்கி இருக்கிறோம், குழம்பி இருக்கிறோம், கலங்கி இருக்கிறோம், என்னென்னவோ மனதில் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். என் இதயம் தேவனுக்கென்று நேராக்குகின்ற போதுதான் கர்த்தர் எனக்குள் இருப்பதை நான் அனுபவிக்க முடியும், அதை அனைவருக்கு சொல்ல முடியும். அப்பதான் தைரியமா சொல்ல முடியும். நேற்று அந்த மகளை பார்த்து நான் சொன்னேன், ஒன்னும் ஆகாதம்மா, கர்த்தர் உன்னோடு கூட. அது போல அநேகருடைய வாழ்க்கை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். நான் சந்தித்த எவ்வளவு குடும்பங்களிலே தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார். பிரச்சனையோடு இருந்த வாழ்க்கையில் அனைவருடைய பிரச்சனைகளை தேவன் தீர்த்திருக்கிறார். அதனால் யாவருக்கும் என்ன சொல்ல முடியும் தைரியமாக? கர்த்தர் உன்னோடு கூட. என்னோடு இருந்தால்தான் நான் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். என்னோடு தேவன் இல்லாமல் உங்களிடத்தில் நான் சொல்லவே முடியாது. இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது நீ ஸ்திரப்படு, பிற்பாடு சகோதரனை. முதல்ல நீ ஸ்திரப்படு. தேவனை அறியும்படியான ஒரு பாதை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த பாதையில் சில நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, 29ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 1:29-3. யோவானுடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 100 தினையாய் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்து நான் சொல்லுகிறார் வாசிக்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். அதுக்கு ஒன்று இருதயத்தை நேர்முகப்படுத்துகிறார், இரண்டாவது எங்க வாஞ்சி இருக்கு அவருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துல வாஞ்சியா இருக்கிறார். கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்று ஆலயத்தை தேவன் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். அதிலே வாஞ்சையா இருந்தான் தாவீது. தாவீது சொல்லுகிறான், அரண்மனையில் இருப்பதை விட ஆலயத்துடைய வாசனையிலே தங்கியிருப்பதே எனக்கு நல்ல. ஆகாயமிக கூடாரத்தில் இருப்பதை விட கர்த்தருடைய வாசற்படியிலே காத்திருப்பது எனக்கு ராஜா. எதை விரும்புகிறோம்? ஆலயத்தை விரும்புகிறோம். நாம் எதை விரும்புகிறோம்? யோசிங்க. நிகழ்ச்சிகளை விரும்புகிறோம், பண்டிகைகளை விரும்புகிறோம், பலவிதமான காரியங்களை விரும்புகிறோம். ஆனால் ஆலய காரியத்தை விரும்புகிறோமா? ஆலயத்தில் தான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வலுவடைகிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே புரிய ஆரம்பிக்கும். நீங்க வீட்லயோ மற்ற ஃபங்க்ஷன் இருந்தா அவர் யோசிக்க முடியுதுங்களா? இதற்காக ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுங்க, நமக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம அழைச்சு பண்ணுங்க, பைல் போட்டு அழைத்து நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விட்டான். எதற்காக? அவரை அறிவதற்காக. அறிவதற்குரிய வழி என்ன? ஒன்று, என்னுடைய இதை என்ன பண்ணுங்க, நேராக்க வேண்டும், தேவனுக்காக எழுத வேண்டும். அவருக்கு இடம் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் முழு இதயத்தோடு தேடுகின்ற போது, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியா இருக்கின்ற போது, படிக்க முடியுமாக, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்து, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் எப்படி இருக்கிறாருங்க? இதுவரைக்கும் வயசாயிட்டு பேசுறாரு, எப்ப பேசுறாருங்க? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் எப்படி இருக்கிறாரு? வாஞ்சியா. இப்ப கூட எனக்கு வாஞ்சி இதுதான். பாடினீங்களா? ஆசை நீங்கப்பா, அந்த பாடி பாடி சரிச்சு போச்சு இல்ல?
பாடி பாடி நம்ம சச்சினாச்சுக்கிறது பார்த்துதான். வாழ்க்கையில எந்த நடைமுறையில் எந்த ஒரு செயலும் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான அவர் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக எதையும் செய்ய விரும்புகிற ஒரு மனுஷன். யாருக்காக? நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு கடைசியாக தேவன் என்ன பண்றாங்க? கடைசி அவருக்கு ஆதியும் நீரே. ஆனா நம்ம வாழ்க்கையிலங்க அவர் கடைசியில யோசிக்கிறோம். நம்ம எல்லா காரியத்தை முடிச்சு நம்ம கடைசியாக யோசிக்கிறோம் அல்ல. இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இந்த அனுபவம் தான் தன் மகன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னோடு கூட. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெபம் பண்ணுவது மாத்திரம் கிடையாது. ஜெபம் மற்ற ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த மதங்களை ஜெபிக்கிறாங்க, வேண்டுறாங்க, இதெல்லாம் எல்லாம் நடக்குது. அப்படி அல்ல. எல்லாமே தேவ சமுதிரம் வந்து ஒரு மன ரீதியான ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதனால்தான் இருதயத்தை நேராக்குவதை பார்க்க முடியும். இன்னொரு வசனம் வாசிங்க, 29:12 வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருகிறது? அவரால் வருகிறது. அவன பண்ணுங்க, என்னால நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் கட்டினேன், என்ன பண்ணுங்க அப்படி சொல்ல. என்ன பண்ணுங்க? தாவீது என்ன பண்ணுங்க? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வந்தது. நான் இருப்பது யாரால்? உங்களால். எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அவர். தன் மனைவியே தாவீதை இழிவாக எண்ணினார். தன் மகனாகி அப்சலோம் என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை பறிக்க யோசித்தார். எவ்வளவு பிரச்சனைகள். தன் தகப்பனே தாவீதை அவமதிக்கின்ற ஒரு மனுஷனா இருந்தபடி என்ன பண்ணாங்க? சாமுவேல் வந்த போது யார் அழைக்கல? தகப்பனுடைய மனசுல கூட யார் பெரிதாய் தோன்றவில்லை? தாவீது பெரிதாய் தோன்றவில்லை. அங்கே தன் மனைவி என்ன செய்கிறாள்? தன் மனதிலே தாவீதை அவமதித்தார். ஆனால் இவன் யாரோடு கூட பழகி கொண்டிருக்கிறான்? கர்த்தரோடு கூட பழகிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வந்து யார் அவமதித்தாலும், யார் உங்களை நோவடித்தாலும், யார் உங்களை இழிவா யோசித்தாலும், நீங்கள் கர்த்தரோடு கூட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு வெற்றியோட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் தான் நமக்கு அவசியம். 38 வருஷமாய் தேவ கிருபையினால் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறேன். 28 வருஷமாக இந்த ஊழியத்திலே கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன். வேற எந்த வழியும் தெரியல. என்னை அழைத்த போது நான் தனியா தான் கடந்து வந்தேன். எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாதுங்க, எந்த உதவியும் கிடையாது, எந்த சபையோ எந்த நபரும் கிடையாது. ஆண்டவருடைய அந்த சமூகத்துடைய அந்த தெளிவை அறிந்தல் செய்து நான் சொன்ன ஒவ்வொரு ரூட்ல போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் அநேக விதமான காரியங்களை செய்தார். இத்தனை ஆண்டுகள் இந்த பாதையில் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் இல்லாவிட்டால் இந்த காரியத்தை நான் செய்யவே திறமையானவன் கிடையாது, பெரிய படிச்சவன் கிடையாது, என்னதுக்கு அந்த சூழவன் கிடையாது, என்ன கிடையாதுங்க, மைனர் ஜாலி. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதுங்க அதுதான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை என்னால் உணர முடிகிறது. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை அனைவரும் உணர்கிறாங்க. உணர்றீங்களா இல்லைங்களா? யாரெல்லாம் உணர்றீங்க? என்ன உணர்றீங்க? சொல்லுங்க. என்ன உணர்றீங்க? ஆமைன்றீங்க. என்ன உணர்றீங்க? என்ன சொன்ன, என்ன கேட்டீங்க, என்ன உணர்றீங்க? உங்களோட இருக்கிறார் கர்த்தர். சொல்லுங்க. தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு கூட. அதுபோல் நான் சொல்கிறேன், அனுபவித்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கை பண்ணபடியாக நம்முடைய இதயத்தை என்ன பண்ண நேராக்கணும். தேவனை தேடுவதற்கு நேராக்க வேண்டும். ஆலய காரியத்தை என்ன பண்ணீங்க? இந்த 6 மாசம் உங்க வாஞ்சியை நான் பார்க்க தான் போறேன். சொல்லி சொல்லி பார்க்கிறேன். என்னதோ உங்களுக்குள்ள ஒரு சில ஒரு காரியத்தை உருவாக்கிட்டீங்க. அதுல இருந்து வெளியே வர முடியல. அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு திட்டம் உண்டாக்கிட்டீங்க. என் திட்டத்தின் பிரகாரமா நான் வருவேன். அதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்தாருங்க. கடல் அலைகளுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சார். அதுக்காக பண்ணக்கூடாதுங்க. அந்த மணலை கடந்து வரக்கூடாது. வந்ததுன்னா சுனாமி. அதுக்கு அது மீறி வந்தானது
வரக்கூடாது என்று ஒரு கட்டளை திட்டம் பண்ணினால் அது நான் பாருங்க கொந்தளிச்சு வருதானுங்க, கொந்தளிச்சு வருகிறது. ஆனா நம்ம மறுபடியும் யார் திட்டம்? தேவ திட்டம். நமக்கு எவ்வளவோ திட்டமிட்டாலும் என்ன பண்ணுங்க, திட்டத்தை நம்ம என்ன பண்றோம்? கேன்சல் பண்ணிடுறோம், உடைச்சிடுறோம். என்ன பண்றோமோ திட்டம் என்ன பண்ணுங்க? உங்க திட்டம் வேற ஆண்டவர், ஏன் திட்டம் சொல்லுங்க சொல்லுங்க. அவர் திட்டமிட்டார். சூரியனுக்கு ஒரு திட்டமிட்டார். மனவரைந்து புறப்படுகிற மனவாளனை போல பண்ணுகிறது, ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் போகும்படியாய் திட்டமிட்டார். திட்டத்தின் பிரகாரமாய் சிருஷ்டிகள் இருக்கிறது. இந்த திட்டத்துக்குள் எந்த சிருஷ்டி இல்ல? நான் இல்ல. நான் யார்? தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன். நான் அவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது அல்லவா? அவர் திட்டத்துக்கு நான் இணைந்து போகாதபடி இருக்கிறேன். ஆனால் தாவீது ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பனாய் இருந்த போது தேவனோடு இணைந்து சென்றான். அதனால்தான் கர்த்தர் கூட இருந்தான். அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட இருக்கிறேன். என் வாழ்க்கையில வேதனையான பாதையெல்லாம் கர்த்தரை பார்த்திருக்க, வெட்கப்படுகின்ற பாதையெல்லாம் கர்த்தரை பார்த்திருக்கிறேன். தேவைக்காக வாடி வணங்கும் போதெல்லாம் கர்த்தரை பார்த்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாதவர். அதனால் இவனுடைய அனுபவங்களை பார்க்கின்ற போது வாசிக்க மறுபடியும் அதை ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கமா, 22ஆம் அதிகாரம் 14 வாசிக்கு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். எப்பங்க சிறுமையிலேயே என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணுங்க, நான் டெவலப் ஆகிறேன். அதுக்கு சிறுமையிலே தேவனுக்கு செய்தவர் தான் தாவீது. அதுக்கு நம்ம கணக்கெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஒரு கணக்கு போட்டு என்ன பண்றாங்க, எல்லா கணக்கு என்ன பண்றோம் போட்டுட்டு ஜீசஸ் கிட்ட வந்து 0 தான் இருக்கு, 0 பேலன்ஸ் ஆகுதுங்க. அதுக்கு கணக்கு, இதுக்கு கணக்கு, எல்லா கணக்கு என்ன பண்றோம் போட்டுட்டு இயேசு கிட்ட வந்தா இருக்குங்க, என்ன இருக்குது? இவன் சிறுமையிலே என்ன செய்கிறான்? இதோ நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்தையும் பொன்னையும் தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும். எப்போது சவதரித்தாருங்க? சிறுமையிலே. இங்க இருக்கிற யாராவது ஓடிக்கு இருக்கீங்களா? எல்லாம் நல்ல ட்ரெஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது கீழே ட்ரெஸ் போடுறீங்களா? வருதாமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனாலும் கூட ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு 1000 கொடு, இதுக்கு 2000 கொடு, அதுக்கு போடு, இதுக்கு போடு, கடைசி அதுக்கு வருதுங்க. எங்க வருது? தாவீது அப்படி அல்ல. அவன் சிறுமையிலேயே தேவ ஆலயத்துக்காக, தேவ காரியத்துக்காக ஏங்குகிற மனுஷனா இருந்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நான் கொடுப்பதை பணத்தை குறித்து சொல்லுங்க, உங்க மனதை குறித்து சொல்ல வாங்கிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், தப்பிச்சிடலாம். சொல்லுங்க. தேவ காரியங்களுக்காக அவனுடைய செயல்கள் எல்லாம் மனமுகந்த செயல். அதுங்க மனமுகந்து செயல். தேவ காரியம் நீங்க மனமுகந்து காலையில் எழுந்து வரணுங்க. ஆமென் சொல்லுங்க. போயிட்டு வந்துடலாம், இல்லாட்டி பாஸ்டர் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாரு. அது நான் 7 மணிக்கு வரணும். நான் குளிச்சுட்டு நான் தலையை வாரிட்டு நான் பண்ணுவேன். பாஸ்டர் குடிக்காமே வந்துட்டான். ஐயா இருந்தாங்க. அதுக்கு காலைல 3:45 எழுந்து என்ன பண்ணான்னு, அதுக்கப்புறம் அவரும் எழுந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். 5 மணி வரை ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்து வந்துட்டு தான். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் தூங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகணும். எப்படி போனோமோ சர்ச்சுக்கு அப்படிதான் இல்லைங்களா? இல்ல இல்ல. அவன் சிறுமையிலே, அவன் ஒடுக்கப்பட்ட வேலையிலே கூட தேவனுக்கென்று வாஞ்சையா இருந்தபடினால்தான் கர்த்தர் இருப்பதை மகன் கிட்ட சொல்றான். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்தாதான் என்ன பண்ண முடியுங்க? தேவன் கிட்ட மத்தவங்கிட்ட கர்த்தர் இருக்கிறாருங்க. எனக்கு தெரியலையே தேவன் இருக்கிறாரா இல்லையான்ட்டு. மோசே கேட்கிறான், நாமம் என்ன? என் நாமம் இருக்கிறவனாகவே இருக்கிறார். இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். அவருடைய வல்லமையும் குறையில, அவர் அதிசயமும் குறையில, அவருடைய அற்புதமும் குறையாதபடினாலே இதோ நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். சிறுமையிலே எல்லாத்தையும் சேகரிச்சு பாருங்க. தேவனுக்காக திட்டமிடுகிற ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆமென் சொல்லுங்க.
உங்க குடும்பத்துக்காக திட்டமிடுறது நல்லதுதான். தவறு என்னது? குடும்பத்தை திட்டமிட்டு செய்வது நல்லதுதான். அது ஒழுங்கு இருக்கு. அது போல் தேவனை இணைச்சு கொள்ளுங்க குடும்பத்துக்குள்ளாக. ஆமென் சொல்லுங்க. ஒரு சில வீட்டுல பாருங்க, இயேசுவே வீட்டின் தலைவர் என்று அவர் தான். சும்மா ஒரு பேச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? தலைவர், கர்த்தரின் மேய்ப்பர். ஆகையால் எங்க மேய்ப்பர் அவர். நான் முன்னா போயிட்டு அவர் நீ பின்னாடி வாயா, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி. வார்த்தை தான். கிரி இல்லாத விசுவாசம் வளரலங்க. கர்த்தர் கூட இருக்கிறாங்க. கர்த்தர் இருக்கிறதினால் அப்படி அவன் சகோதரித்தபடினால் தான். இப்ப படிக்க போறீங்க 16 வாசிங்க. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. கணக்கில்லை. என்னதுங்க? அவன் சகோதரித்த அந்த பொண்ணுக்கு என்ன கிடையாதுங்க? கணக்கில்லை. வெள்ளிக்கு கணக்கில்லை. இரும்புக்கு வெண்கலத்துக்கு கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கணக்கு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு என்ன பண்றோம்? நம்ம கணக்கு இல்லாம நான் பண்ற கண்மூடித்தனமா எல்லாம் செய்வோம். அதுக்கு ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் என்ன இருக்கு? இல்ல கணக்கு. சொல்லுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு அவனுக்கு. அவன் சொல்றான் கணக்கு இல்லைங்க. என் கண்ணெல்லாம் இயேசுதான், என் ஆசையெல்லாம் இயேசுதான், என்னுடைய தேவையெல்லாம் என் சொந்தமெல்லாம் இயேசுதான். சொத்தை கொடுத்துருப்பீங்களா நீங்க? பாருங்க, கீழே கொடுக்க பண்ணுங்க, மேல சொத்து மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க? சொத்து மாதிரி கொடுத்துட்டாங்க. அனுபவி ராஜா 18 வருஷமா மேல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. கொடுக்க முடியும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீட்டுல, அந்த மேல் வீட்டுல நாங்க நடத்திருந்தோம். அங்க நிறைய ஜனங்க படிக்கட்டுலாம் என்ன பண்ணுவாங்க? உட்காருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை காலி பண்ணோம். என்னுடைய அவங்களே தான் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? அவங்களே வந்து ஒரு சின்ன வீட்டில் நடத்தும் போது, பாஸ்டர் நீங்க வந்து வீட்டில் என்ன பண்ணுங்க, நீங்க இங்க நடத்துங்க, நீங்க சர்ச்சை நடத்துங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, கர்த்தர் வந்து என்னுடைய அந்த பாரம் ஏக்கத்தின் ஊடாய் கர்த்தர் இருந்தார் என்னுடைய வாழ்க்கையில இருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்து, அப்போ அம்மா இறந்துட்டு இருக்காங்க, அப்போ இங்க வந்துருங்க. நாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 ரூபாய் வாடகை இருந்து, அங்க அந்த 3000 ரூபாய் வாடகை இருந்து. அது நீங்க வந்து 5ஆம் தேதி கூட கொடுத்து என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க பென்ஷன் வரணும், அப்புறம் அதில் ஓட்டிட்டு இருந்தோம். என்ன செய்யறதுக்கு யோசிக்கிறேன். நான் 5th மாத்திரம் கொடுத்துருங்க, நீங்க சர்வீஸ் நடத்துங்க. எல்லாமே இந்த பைபிள் சென்டர் நடந்ததுங்க, ஜம்மா நடந்தது, எல்லாமே நடந்தது. வீட்லயே இந்த ஹால்ல நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது ஒரு வீட்டுக்கு நான் வருஷமாக போறேன். நான் அங்கே போயிட்டு பேசும்போது அந்த வீட்டில் அந்த கணவன் மனைவி 2 பேர், ஐயா நீங்க வந்து பெங்களூர் போயிட்டு வந்து கொடுங்க, நீங்க அதுக்கு முன்னாடி பண்றேன் வாடகை நான் என்ன பண்றேன், ஒரு மாசமும் அவங்க கேட்கறதுனால நான் கொடுத்துறேன். அதுக்கு இது போல ஏறக்குறைய ஒரு 4 வருஷம் கொடுத்தாங்க. 10 வருஷங்க, 4 வருஷம் தான் என்ன பண்ண போயிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த தன்னுடைய மகளுக்கு திருமணம் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, எங்க சர்ச் நடத்துறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்க கீழே வீடு எல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கதான் நம்ம நடத்திருக்கோம். இங்கதான் ஊழியம் ஸ்டார்டிங் நடந்திருக்கு. சரி வீட்டுக்குள்ள நடத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இருந்தாங்க. அவர்கிட்ட வந்து அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேசமே பயப்படாதே மகந்து கணிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்ட்டாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 5 மாசம் எனக்கு டைம் கொடுத்தாங்க. நீங்க காலி பண்ணிருக்க ஃபர்ஸ்ட், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்னுடைய மகள் திருமணம் ஆகுதுன்ட்டு அவங்க ரொம்ப சங்கடத்தோட தான் சொன்னாங்க அந்த காரியத்தை. அதுக்கப்புறம் நான் ஜனவரி மாசமே வந்து இங்கே அவரோட கூட பேசும்போது இந்த மாதிரி இங்கே சர்ச் காலி பண்ண சொல்றாங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலங்க. அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்ட் மேலே கட்டிங்கன்னாரு. இங்கே மேலே இவ்வளோ இடம்ங்கிறது தெரியாது. நான் நினைச்சேன் வீட்டுக்குள்ளே ஒரு மாடி இருக்குங்களா அவங்க வீட்டில், அப்படி யோசிச்சு வாங்கிட்டு மேலே நடந்து மேலே வந்து பார்த்தா பெருசாக அந்த இடம் இருக்குது, நடந்து பெருசாக இருக்கு. இங்கே கட்டிங்கட்டாங்க. சரி இங்கே கட்டிக்கிறேன், கட்டிக்கிறேன் தவிர கையில் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் ஒரு 25,000 தரேன், என்ன பண்ணான்னு கட்டிங்கன்றார். அதுக்கப்புறம் கையில என்ன கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் மாத்திரம் உரிமை கிடையாது, என்ன கிடையாது. மூத்த மகளுடைய கணவர், அவர் மருமகன். அவர் இது வந்து ஒரு தாய் தகப்பன் கீழே இருக்கிறாங்க, அந்த அம்மா இருக்கிறாங்க. அவர் மாத்திரம் சொல்ல முடியாது, என்ன பண்ண முடியும். 3 மகள் இருக்கிறாங்க, 3 மகளை ஒத்துழைச்சு என்ன பண்ண முடியும், மேல வீடு இந்த இடத்துல கட்ட முடியும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ப்ரேயர் நடத்துவோம், மாசமான அங்கே ப்ரேயர் மீட்டிங் நடத்துவோம். அப்போது நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு வரேன். அவர் வந்து உட்காந்து இருக்கிறாரு. ஐயா இங்கே இறந்துட்டாங்க, இந்த சிஸ்டர் ரூத்துடைய அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க, இன்னும் 2 சகோதரி இருக்காங்க. எல்லாருமே அந்த மீட்டிங்கில் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க ப்ரேயரில். அப்போது ப்ரேயர் முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் சொல்றாரு, பாஸ்டருக்கு சர்ச்சு வேணுமா, கொடுத்துடலாமாண்ணா. எல்லாம் கொடுத்துடலாம்னா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு மனது என்ன பண்ணாங்க, கொடுத்துடலாம்னாங்க. கட்டிக்கிட்டாங்க தவிர எங்கிட்ட என்ன கிடையாதுங்க,
அந்த ஐயா ஒரு பணம் கொடுக்குறாரு, அந்த மகன் கொடுக்குறாங்க, எல்லாரும் பணம் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த குடும்பம் என்ன பண்ணுச்சுங்க, கர்த்தர் இல்லாவிட்டால் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், நம்ம செய்யவே முடியாது. அப்படியாக தான் இந்த இடத்துல சபை உருவானது. அவங்க வந்து நம்மள அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இல்ல அவங்க கண்ட்ரோலை வச்சுக்குவாங்க. என்ன கிடையாதுங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் எதுவுமே. அவங்க இங்க வரும்போதெல்லாம் கர்த்தரை தான் பார்க்க வர, அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இங்க யாருமே. நேற்று கூட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்ல, ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்லயே பிரச்சனை இருக்குன்னு அவர் சொன்னாரு. அவங்க மகளை நீங்க சொல்ல மாட்டீங்க, யாரும் டாக்டர் மகளை என்ன பண்ணுங்க நீங்க பாருங்க. அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி அவருடைய ரொம்ப ஹை லெவல் ராஷ்கெல்லாம் தெரியும். ஆனா என்கிட்ட வந்து பாருங்க அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுவார். கர்த்தர் இல்லாவிட்டால் அந்த காரியம், கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் கணக்கு, நேர கணக்கில் என்ன பண்ணக்கூடாதுங்க. 5 மணின்னு என்ன பண்ணீங்க, எழுந்துக்கணும். 1ஆம் தேதியான 2 பேர் தான் தராங்க. இல்லைங்க, நாங்கள் சண்டே 5, 6, 7 மணிக்கெல்லாம் வந்துடுறோம். வாக்கு தத்துவம் செவ்வாய்க்கிழமை வந்தாங்க, கொஞ்சம் ஆர்வமா வந்தாங்க, இப்படி மாட்டாங்க. அதுக்கும் கணக்கு என்னதுங்க, என்ன கணக்கு சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் தாவீதுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, கணக்கு இல்லை. நான் வந்து பொருளையோ பணத்தை பத்தி பேசல, நமக்குள்ளே உருவாக்க வேண்டிய காரியத்தை பத்தி பேசுறேன். ஒரு சபையில பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், சாரத்தை கட்டுங்கன்னா கட்டிட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா அங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நகையெல்லாம் கட்டுங்கன்னு என்ன பண்றவங்களாம் நாங்க விட்டு சொன்னா அவர் தூங்க யோசிச்சு பாருங்க. சொன்னா என்ன பண்றாங்க, நான் பண விஷயத்துக்கே போகல. ஆமென் சொல்லுங்க. என்னை போஷிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் வெளியே வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் பார்த்தா நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, அது 12 மணி டான் பார்த்தீங்கன்னா பட்டு என்ன பண்ண காணிக்கு வந்துடும். துபாயில இருந்து ஒரு வீட்டு வேலை செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்க, அங்கிருந்து காணிக்க எனக்கு நான் பணத்துக்காக அல்ல, தேவன் எனக்கு வேண்டியது போஷிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள் உருவாகும்படியாய் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்குள்ள எதையும் கணக்கிடாதபடிக்கு, எதையும். இங்கே ஒரு தம்பி இருக்காங்க, கணக்கு இல்லாம ஒரு நான் பணத்துக்காக சொல்லதை நானே நீங்க புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு கரெக்டா என்ன பண்றாங்க, அந்த 10 ரூபாய் கூட போட கணக்கு என்ன பண்றாங்க, அதுல யோசிப்பதே கிடையாது. தாவீதுக்குள்ள என்ன கிடையாது, சிறுமைதான். எப்படி இருந்தாங்க, இல்லைங்க எனக்கு நிறைய லோன் இருக்கு, கடன் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்றேன், 1 லட்சம் குத்துறேன் சொல்லுங்க, சேர்த்து நான் பண்றேன் நானு சொல்ல மாட்டீங்கல்ல. சிறுமைதான் தாவீதுக்கு. அதை குறித்து யோசிக்காத விட செய்கிறான். கணக்கு இல்லை. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் நீ எழும்பு என்னதுங்க, நீ கணக்கிடாம தேவனுக்கென்று வாழ்ந்தீங்கன்னா உன் காரியம் எல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. பணம் இல்லாம கூட வாய்க்குங்க. என் வாழ்க்கையில பணமே இருக்காது, காரியம் வாய்ந்திருக்கு. என்னதுங்க, பணமே இருக்காது, ஆனா காரியம் எப்படி வாய்க்குன்னு சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்துல எவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, காரியம் வந்து சமாதானமாக நிம்மதியாக மகிழ்ச்சியா முடிஞ்சிடும் காரியம் எல்லாம். எப்பொழுது கர்த்தர். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் கணக்கில்லாதபடிக்கு என்ன பண்ணக்கூடாதீங்க, டைம் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கப்படாதீங்க. 6 மணி தான் ஆச்சு, கணக்கு என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க. எனக்கு 6 மணி ஆனாலும் ஐயோ 6 ஆயிடுச்சுன்னு நான் பண்றேன், அதான் யோசிக்கிறேன். எனக்கு அன்னைக்கு கணக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க, இப்பதான் வரணும் அப்பதான் வரணும் என்ன பண்ணணும், டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணவே அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையில வந்து அவர் பெரியவர், நம்ம சாதாரணமானவர். யார் நம்மை பார்க்கும் போது மண் என்று பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார், நீங்க தேவனுக்கு மதிப்புக்குரியவங்க தான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா காமனா பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் மனுஷனை சொல்லுங்க. இங்க இருக்கிற என்னை எப்படி பார்க்கிறார், மண்ணா தான் பார்க்கிறார், ஒரு புழுவாக தான் பார்க்கிறார்,
ஒரு பூச்சாக தான் பார்க்கிறான் தேவ பார்வையில். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் வளர ஆரம்பிக்கும் போது தாவீதை குறித்து எப்படி பார்க்கிறார்? இதயத்துக்கு ஏற்றவனா பார்க்கிறார். அதனால் நாம் அனுபவத்தில் போகும்படி ஒப்புக்கொள்வோம். வசனம் வாசிங்க, 28ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை 9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் எப்படி ஆராதிக்கணுமோ தேவனை? உத்தம இருதயம், உற்சாக மனம், இதெல்லாம் இருந்தாதான் கர்த்தருடைய அந்த எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அனுபவிக்க முடியும். இல்ல விட்டா வந்த மன போடுங்க. நீங்க நான் என்ன சொல்றேனோ அது புரியாது உங்களுக்கு. நம்மளுக்கு உங்களுக்கு புரியாதுன்னு உங்களுடைய தலையில என்னாகாது சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? சொல்ற வார்த்தையை உள்வாங்க முடியும். இல்ல விட்டு என்ன பண்ண முடியாது? உள்ள போகவே அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, அது கற்பாறை அருகே விதைக்கப்பட்ட, அது முழு இடத்தில் விதைக்கப்பட்ட விதைதான். அதுக்கு வசனம் என்பது ஒரு விதை போல கல்லில் விதைத்தால் முளைக்குமா? முளைக்காது. காரணம் என்ன? அது கல்லிலே விதைக்கின்ற அதை விதைக்கின்ற போது முளைக்காது. அது போல அங்கே பார்க்கிற முற்செடியில போட்டானா வரும்? முழு என்ன பண்ணாத விதைய மறைச்சினா கூட வளர முடியும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையும் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறாங்க? உற்சாகம் உள்ள நல்ல இருதயமா இருக்கின்ற போது நம்முடைய தேவனுடைய வசனம் நமக்குள்ள விளைய ஆரம்பிக்கும். அது 30, 60, 100 பெருகும். அதனால் நம் வாழ்க்கையில வாசிப்பது, குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நான் உங்க முகத்தை பார்க்கிறேன், நீங்க என்னுடைய முகத்தை பார்க்கறீங்க. கர்த்தர் என்ன வித பார்க்கிறாருங்க? எதை பார்க்கிறாரு? படிக்கிறது. இருதயத்தை ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்களை என்ன பண்றாருங்க? நினைவை கூட அறிகிறார். என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. என்ன நினைச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க? சீக்கிரம் முடியுங்க பாஸ்டர், சீக்கிரம் சொல்லுங்க. இழுத்துக்கிட்டு போறீங்க, வளவலன்னு பேசிக்கிறீங்க. என்னதான் பத்தி பேசுங்க தெரியும் நல்லா. இந்த ஸ்டோரி யாருக்காக ஓடுது? நீங்க நேரடியா தாக்க மாட்டீங்க, அப்படி சிரிச்சிருவீங்க. ஆனா வசனம் என்ன பண்ணுவீங்களே? வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையை நொறுக்குள்ளதுங்க. வசனம் என்ன? சம்மட்டியா? அது என்ன பண்ணும்? கண்மலையை கூட கண்மலை நொறுக்குது. என்ன பண்ண மாட்டேங்க? நொறுக்கவே அதை எப்படி தொடச்சி போட்டு போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறது நீங்க பேசுங்க, இந்த காதுல வாங்கி சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படிதான் என்ன பண்றாங்க? ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாங்க? அடுத்து என்ன பண்ணுங்க? காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் கேட்க கடவுள். காரணம் என்ன? அவங்களுக்கு அது ஒரு பெருசா தோணல. என்னதுக்கு? இயேசுடைய வார்த்தையே பெருசா தோணல. என் வார்த்தை எப்படி பெருசா தோணல? யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தையே அன்றைக்கு மனுஷனுக்கு பெரிதாய் தோன்றவில்லை. அவரை குறித்து போதிக்கின்ற வார்த்தை நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? அவரை குறித்து போதிக்கிற வார்த்தை. என் சொந்த கருத்தையோ என் சொந்த வார்த்தையோ உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் வரவில்லை. தாவீது எப்படி இருந்தான்? ஆலயத்திலே வாஞ்சியாக இருந்தான். தேவகாலத்திலே கணக்கில்லாமல் அவன் செய்தான். பணத்தை நான் இல்லாதான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு. பாஸ்டுக்கு பண ஆசை வந்துருச்சு இல்ல? என்ன வந்துருச்சுங்க? பண ஆசை இல்லை. ஆராதிக்கும்படியா ஆலயத்தை கேட்கிற எதுக்குன்னா இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வரும். நித்தியத்தின் வயதாக நித்தியம் தான் எனக்கு அதிகமா யோசிக்கிறேன். எதுக்கு? எதுக்குள்ள போவதற்கான இந்த ஐக்கியம் சொல்லுங்க. எதுக்குள்ளங்க? ஆடி அடங்க வாழ்க்கையடா ஆரடிக்கு இல்லைங்க, தேவனோடு கூட இருக்கும்படியா. நம்முடைய வாழ்க்கை மண்ணோடு முடிவதற்கு அல்ல, நமக்கென்று தேவன் ஒரு விண்ணுலகத்தை உண்டாக்கி இருக்கிறபடினாலே அதற்காக தான் அந்த கூடுகை. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க.
இவ்வளவு ஸ்டப்பனா இருக்கீங்களே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா கூட்டங்க. நம்ம பேச மாட்டேங்க, அடுத்த வாரம் வர மாட்டேங்க போல இருக்கு. இனி கடினமா தான் இருக்கும் உபதேசங்கள். புடமிடுகிறா. யாரை புடமிடுகிறா? எதற்கு புடமிடுகிறார்? நீ பொன்னாக விளங்க புடமிடுகிறார். நீ ஒரு கோல்டுங்க. நீங்க ஆமென் சொல்லுங்க. இதுக்கு தான் ஆமென் சொல்லி பார்த்தீங்களா? கோல்டு நான் மாத்திரம் ஆமென் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இருக்கிற விலைக்கு கோல்டு வாங்க முடியுமான, பட் நீங்க தான் கோல்டு இருக்கு. அதுக்கு சோதிக்கப்பட்ட பிற்பாடு யாராய் விளங்குவீங்கன்னா கோல்டு தான். யாருங்க? யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்து கோல்டுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பொன்னாக விளங்குவீங்க. அப்போ இனி வரும் போதனை எல்லாம் எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு? புடமிடுற மாதிரி தான் இருக்கும், அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். உங்க வேல்யூ ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்க மதிப்புக்குரிய ஒரு மனுஷனா மாறுவீங்க. நீங்க மதிப்புங்க. உங்களுக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பை கர்த்தர் கொடுக்க அழைத்திருக்கிறார். உங்களை கீழாக்காமல். நானிதான் சொல்றேன் பாவம். உங்களை கீழாக்காமல். சொல்லுங்க எல்லாருமே. யாரெல்லாம் மேல ஆகணும்? இல்லங்க நான் அப்படியே தேய்ச்சி போன நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் மேல ஆகணும் சொல்லுங்க. யாரெல்லாம் மேல ஆகணும் சொல்ல மாட்டீங்களே. உங்களை வாழாக்காமல் நீங்க எந்த ஆகணும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தலையில நீங்க தான் ஒரு தலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் தேவபால வந்து தலை. உலகத்துக்கு யாரும் தலையா இருக்கலாம், ஆனா தேவபால யார் தான் நீங்க? சொல்லுங்களேன். அந்த காணிக்கை பை எடுத்து கொடுத்துருப்பான். வாங்கிட்டு என்ன பண்றேன்? காணிக்கை போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களே. எவ்வளவு ரிலாக்ஸா போறீங்க பார்த்தீங்களா? நீங்க நான் எது கத்தினுக்கிறேன், நீங்க எவ்வளவு அப்படி மரியாதை இருந்து என்ன பண்றீங்க? ஆடாம எவ்வளவு ஒரு ஞானமான நீங்க திறமையா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு அசைவு கிடையாது, ஒரு சிரிப்பு கிடையாது, ஒரு முனைப்பும் கிடையாது. அப்படி என்ன பண்றீங்க நீங்க? இந்த போனையும் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த அடைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எழும்பி காரியத்தை நடத்துங்க. நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். இந்த 6 மாதங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். ஓடி இருந்தாலும் கூட உயர்த்துவார். கலை இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுடைய வழிகளை மாற்றுவார். வேதனையோடு இருக்கலாம், வெட்கத்தோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், துயரத்தோடு இருக்கலாம், பதில் கொடுப்பார் தேவன். அவரே பதில் கொடுப்பார். அவரே பதில் கொடுப்பார். அம்மா இருந்த பிற்பாடு யோசிக்கிறேன். பென்ஷன் இருந்தது அப்படி இருந்தது, ஒண்ணுமே இல்லை. யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த புது வீட்டு அந்த வீட்டுல வந்துட்டு நாங்க அப்படியே கலக்கத்தோடு இருக்கிறேன். அப்படி நான் படுத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய சரீரம் மாத்திரம் கீழே இருக்கு, என்னுடைய ஆவி மாத்திரம் அப்படி மேல போகுது. அப்படி மேல போற நாடு பரவலாம் கிடையாது, ஒரு ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்க போனதும் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அந்த ஃபேஸ் மாத்திரம் நான் பாக்குறேன். அங்க போயிட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே என்னோட ஸ்பீட் கீழே இறங்கிடுச்சு. பவுல் சொல்கிற வண்ணமாக இலைப்பாறுதலுக்குள்ள நான் உண்மையா நான் சொல்றேன், அனுபவி சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பாரமெல்லாம் போயிடுச்சு. தாயை கொடுத்த அந்த பாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தேவன் என்னுடைய வழியை வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியம் வந்து பெருக ஆரம்பிச்சது. அநேக ஜனங்கள் அநேக விதமான காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். அதனால் தேவனால் கூடாத காரியம். எழும்பி காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட 6 மாதத்தில் இருந்து உயர்த்துவார். சாலமோனை எப்படி கர்த்தர் உயர்த்தினாரோ, அவன் நாட்கள்ல வந்து ஒரு வெள்ளி ஒரு பொருட்டைகள் என்ன கிடையாது, அவன் காலம் வந்து ஒரு சமாதானம். அது போல இந்த 6 மாதங்கள்ல தேவன் அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். மனதை ஒருமுகப்படுத்துங்க. ஆலய காலத்துல வாஞ்சியா இருங்க. அவர்கிட்ட என்ன பண்ணதீங்க? நேரத்தை கணக்கிட்டு வாங்க. சீக்கிரம் நீங்க தான் வரணும். அது அவரை மீறிதான் எல்லாமே. அவர் தான் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு எனக்கு தூக்கம் அவசியம் கிடையாது, எனக்கு என்ன கிடையாதுங்க, சோர்வு எதுவுமே எனக்கு அவசியம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டா யோசிக்கவே கூடாது. அப்படித்தான் அவன் இருந்தான். இதனால அவன் சொல்லுகிறான். இங்க சொல்லப்பட்டவர் நம்ம வாசிக்கும் ஒரு நிமிடம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறார். அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார். பயங்கரமான வார்த்தை இல்லைங்களா? நீர் அவரை தேடினால் வெளிப்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் விட போறீங்களா, தேட போறீங்களா? எப்ப தேட போறீங்க? ஆலயத்தில் எப்போ வந்து தேடணும்? செவ்வாய்க்கிழமை தேடணும். சொல்லுங்க. மாதத்தின் முதல் நாள்ல பாஸ்டிங் எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சுங்க? அதெல்லாம் மறந்தாச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அப்படியே செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தா 1, 2, 3 பேர் இருந்தாங்க. அவங்க சொல்ற மாதிரி நாமத்தினால 2-3 பேர் என்ன பண்றோம் தெரியல. அந்த ஆலய உற்சாகம் இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க இந்த 6 மாசத்துல இந்த காரியத்தெல்லாம் ஈடுபாடு கொண்டு பாருங்க. காரியத்தை அவர் வாய்க்கப்படுவார். எழும்பி காரியத்தை அவர் செய்வார். செய், அவர் பார்த்துப்பார். இந்த வருஷம் முடிவில் பெரிய அற்புதம் தான் நீங்க பெற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு முடிவில் ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு என்று காத்திருக்கிறது. அவர் நிச்சயம் செய்வார். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தாவீதினுடைய அனுபவம், அவன் தகப்பன் பார்வைக்கு ரொம்ப அற்பமாய் தோன்றினான். மனைவின் பார்வைக்கு அவமதிக்கும்படியான ஒரு மனுஷனாய் மாறினான். பிள்ளைகள் மூலமா எவ்வளவு பிரச்சனைகள் தாவீது வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் கூட தாவீது தனித்து தேவனோடு கூட பழகுகிற மனுஷனாக பழகி பழகி தேவனுடைய சித்தம் என்ன, தேவ திட்டம் என்பதை அறிந்து அவன் ஆலயத்தை கட்ட வாங்கித்தாலும் கூட ஆண்டவரை கட்ட அனுமதிக்காத போது ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சமதரித்தான். கணக்கில்லாத அளவுக்கு சமதரித்தான். அதுபோல நம் வாழ்க்கையில் கூட என்னை குறித்து என்ன நோக்கம் ஐயா, என்னை எதற்காக அழைச்சீங்க, எதற்காக முன்குறிச்சீங்க, நான் அறியணும் ஆண்டவரை, அதற்கு என் வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய விசேஷமான ஜனங்கள் அப்பா. எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதோ இந்த 7வது மாதம் முதற்குள் இந்த ஆண்டுக்குள் எந்த காரியத்துக்காக உங்களுடைய ஜனங்கள் எழுப்புகிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். நடத்துங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். என்ன செய்ய யோசிக்கிறீங்களோ தேவனை முன்வைத்து நடத்துங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக கர்த்தருடைய கிருபையை நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய மகிமை நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை நீங்க பாப்பீங்க, தேவனுடைய அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. அறியாத எட்டாத ஒரு காரியங்களை தேவன் செய்ய நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நினைத்திருக்கிறார் நம்மை உயர்த்தும்படியாக. ஓ பாடுகள் ஊடாக, வேதனை ஊடாக, ஓ சோதனை ஊடாக, கண்ணீரின் ஊடாக, இழப்பின் ஊடாக இருந்தாலும் கூட ஓ தேவன் இறங்கி வந்து ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக அரைவணைப்பதை நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் நீங்க பாப்பீங்க. வாழ்க்கையில தேவன் வெளிப்பட ஏங்குகிறார். தேவனுடைய வாஞ்சையெல்லாம் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே துதிக்கிறையா. தேடினால் அவர் வெளிப்படுவார், தேடினால் அவர் வெளிப்படுவார். தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள். நன்றியோடு துதிக்கிறையா. ஆண்டவரே உடைய ஆண்டவரை சமத்தில் வருகிறையா. தேடி வந்த பிள்ளைகளை ஐயா நீர் ஆண்டவரே கர்த்தாவை வெறுமையை அனுப்பாதபடிக்கு ராஜா ஆறுதலை கொடுத்து அனுப்புறீங்க ராஜா. ஆண்டவரே தைரியத்தை கொடுத்து அனுப்புறீங்க ராஜா. உற்சாகத்தை கொடுத்து அனுப்புறீங்க ராஜா. உங்ககிட்ட வந்தவங்க வெறுமையா போகவே மாட்டாங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க ராஜா. நிச்சயமாக ஆண்டவரே திருவிழாவிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை பாத்திரங்களை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உடைய அபிஷேகத்தினால் துதித்ததினால் உடைய வசனங்களை தியானித்த போது கர்த்தாவே எங்களை சுத்திகரித்தபடினால் சோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா, தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய திருவிழா இருக்கிறது. நான் பயத்தோடு கூட தேவனுடைய பதையில பார்க்கிறேன்.